யாரை பின்பற்றுகிறோம் என்று அறியாமல் பின்பற்றினதற்காக அவர் அழுகிறார். இரண்டாவது, வாயால் மட்டும் தேவனை துதித்து விட்டு இருதயத்தை அர்ப்பணிக்காததினால் அவர் அழுகிறார். மூன்றாவது, அவர் எதற்காக அழுதார்னா, உண்மையை கண்டும் காணாதவர்களைப் போல இருந்தார்கள், அதற்காக அழுதார். உண்மை கண்டும் அவர்கள் காணாதவர்களைப் போல இருந்தார்கள். இயேசு அழுத காரணம் அவருடைய ஆவிக்குரிய அந்த குருட்டாட்டத்திற்காக அழுகிறார். யோசித்து பாருங்க. ஒரு வசனம் வாசிக்கிறோம், லூக்கா 19வது அதிகாரம் 41-42 சொல்லப்படுகிறது இல்லையா? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கானவைகளை, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். தேவன் செய்கிறதை பார்த்தோம், அவர் யார் என்பதை அறிந்தோம், வேதத்தை வாசித்தோம், உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் தன் விருப்பப்படி வாழ்கிற மனதிற்காக இயேசு அழுகிறார்.